எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மை எழுதி வைப்பார். நிச்சயமாக நாங்கள் உன் பக்கம் திரும்பிவிட்டோம். அதற்கு இறைவன், நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன், ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. இப்ப இவர் என்ன கேட்டாரு? உலகத்துல, அதுக்கப்புறம் மறுமையிலன்னார்ல. உலகத்து விஷயத்துக்கு முதல்ல அல்ல பதில் சொல்றான். அதுல உலக விஷயத்துல என்ன சொல்றான் பாரு, அல்ல பனிஷ்மெண்ட் பத்தி தான் பேசுறான். உலகத்துல பாரபட்சம்னு ஒண்ணு இருந்தா தண்டனை விஷயத்துல மட்டும்தான் பாரபட்சம் இருக்கு, அருள் புரிகிற விஷயத்துல பாரபட்சம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல அல்லாஹ் யாருக்கும் செல்வம் கொடுப்பதோ வாரி வழங்குவதோ அது அருள் கிடையாது. இங்க என்ன சொல்றான்? நான் நாடுகின்றவர்களுக்கு முதல்ல தண்டனை அளிப்பேங்கிறான். துனியாவுடைய சுன்னத் என்ன? தண்டனை இருக்கு. யாராவது பனிஷ்டு பீப்புள் உலகத்தில் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. யார் அது? இந்த உடல் குறைபாடு இருக்கிறவங்க, கை கால் இல்லாம பிறக்கிறவங்க, கண் பார்வை தெரியாதவர்கள், அல்லது கால் சூம்பி போனோம், இப்படி ஏதோ ஒரு குறைபாடு. இவங்க எல்லாம் பாவிகள் இப்படி நினைக்கிறோம். சில பிலாசபிஸ்ல அப்படி இருக்கு. இவங்க எல்லாம் பாவத்தின் காரணமாக இப்படி பிறக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கணக்கு அது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகத்துல நான் யாருக்காவது தண்டனை கொடுக்கிறேன்னா தண்டனை கொடுக்கிறேன். இது எந்த அடிப்படையில் கொடுக்கிறேன்? அல்லாஹ்வுடைய நீதியின் அடிப்படையில் தண்டிக்கிறேன். புரியுதா? நீதி. ஹாரூன் தண்டிக்கப்பட்டான், பெரும் செல்வன் தண்டிக்கப்பட்டான், உள்ள போனான், பூமிக்குள்ள பிளந்து உள்ள. ஃபிரௌன் தண்டிக்கப்பட்டான். எந்த அடிப்படையில் தண்டிக்கப்பட்டான்? நீதியின் அடிப்படையில். அவன் என்ன பண்ணான்? அநியாயம் பண்ணா அவனை நான் தண்டிச்சு. குற்றவாளிகள், பூமியில் அழிச்சாட்டியம் செய்பவர்கள், அதிகாரம் பண்ணுபவர்கள், ட்ரம்ப், நேத்தன்யாஹூ, இது மாதிரியான ஆட்கள் தண்டிக்கப்படுவாங்க. அடுத்தது யார் தண்டிக்கப்படுவாங்க? பொறுப்பு சுமத்தப்பட்டவர்கள் அநீதி இழைக்கும் போது தண்டிக்கப்படுவாங்க. யூதர்கள் தண்டிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு உம்மத்தை பொசிஷன் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்டாலிக் என்ற சிலை அவனுங்க பனிஷ்மெண்ட் கிடைச்சதா இல்லை. இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய நியதியில் பனிஷ்மெண்ட்டுகள் உண்டு. அபூர்வத்தில் அபூர்வமாக நபிமார்கள் கூட தண்டிக்கப்படுவாங்க. இது எதனால் ஏற்பட்டதுங்கிறேன்? உங்களால் தான் ஏற்பட்டது. உஹதுல ரசூலுல்லாஹ்வுக்கு அடிவல். ஏன்? உங்க டீம் மிஸ்டேக் பண்ணிச்சு. நீதியின் அடிப்படையில் இந்த பனிஷ்மெண்ட் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்தை விட்டு நவரக்கூடாது. எந்த இடத்துல டியூட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்தை விட்டு நவரக்கூடாது. இவரும் கூட தண்டிக்கப்பட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனையின் சட்டம் பொறுத்த வரைக்கும் இது ஆக்ஷன்ல தான் இருக்கு. அது இன்னும் லைவ்ல இருக்கு. அதை நீங்க உலகத்துல அவ்வப்போது பார்த்து கொண்டே இருப்பீர்கள். மறுமைது அது வேற, அதுவும் இருக்கு. ஆனா உலகத்திலேயே பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்கறானா? கொடுக்கறான். உலகத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி அல்லாஹ் நடத்துவதில்லை.